வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 4/2/2024 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் 150 கொஸ்டின்ஸ் வந்து மேஜர் கெமிஸ்ட்ரியிலையும் 30 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான விளக்கமும் அது நம்ம மெட்டீரியலில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் கலர்ட் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப், இடைநிலை தனிமங்கள் நிறமுடையதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு. ஸோ இந்த யூனிட் 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய யூனிட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய குவாடினேஷன் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு 3 பெரிய பிரான்ச்சஸ் இருந்துச்சு இந்த யூனிட் 3ல். அது நம்ம வந்து ரொம்ப நல்லா டீப்பாகவே இந்த யூனிட் 3ஐ வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து கலராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இருக்க எஸ் எலக்ட்ரானா, டி எலக்ட்ரானா, பி எலக்ட்ரான்ஸா இல்லை பேர்டு எலக்ட்ரான்ஸா அப்படின்னு. ஸோ இதில் நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 5ல் வந்து இதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதோட ஆன்சர் வந்து டி எலக்ட்ரான்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கும்போது இது வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸில் பொதுவாக நமக்கு டி எலக்ட்ரான்ஸ் தான் மெயினாக வந்து இருக்கும். ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் வந்து கேட்டையான், டிரான்சிஷன் மெட்டலோட கேட்டையான் வந்து அதிகமான டெண்டன்சி எதுக்குன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனில் இருக்கும். நிறைய மாலிகுல்ஸ் கூட இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ மெயினாக இருக்க 2 ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா, அதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதும், ஹை Z எஃபெக்டிவ் வேல்யூ இருக்கிறதும், அதே மாதிரி இட் ஹேஸ் வேக்கண்ட் இன்னர் டி ஆர்பிட்டால்ஸ். வேக்கண்ட் இன்னர் டி ஆர்பிட்டால்ஸ், இது 2 ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் நமக்கு இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில். ஸோ இதில் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா N-1D அண்ட் NS அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அதே மாதிரி இது ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து இதனால தான் நமக்கு என்ன கொடுக்குது, கலர் கொடுக்குது. இது வந்து மற்ற எலமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்மளோட டி எலக்ட்ரான்ஸ் தான் அப்படிங்கிறதான். இது வந்து நம்ம குவாடினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட் இருக்கு இல்லையா, நம்மளோட யூனிட் 3, அந்த யூனிட் 3ல் குவாடினேஷன் கெமிஸ்ட்ரியில் நம்ம கொடுத்துருக்க நோட்ஸில் நம்மளோட மெட்டீரியலில் வந்து பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் N இன் NH2OH மாலிகுல் இஸ், அது NH2OH மூலக்கூறில் உள்ள N இன் ஆக்சிஜனேற்ற நிலை. ஸோ நம்ம வந்து இந்த யூனிட் 3லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எக்ஸசைஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எழுதியிருக்கலாம். அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் Nக்கு NH2OH அப்படின்ற இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1, Nக்கு வந்து -1 எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கும் வந்து நிறைய நம்மளோட இந்த NH2OH இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்மளோட அந்த நெகட்டிவ் அயான்ஸு, கேட்டயான்ஸுக்கு, ஆனயான்ஸுக்கு, நியூட்ரல் லிகான்ஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்மளோட சார்ஜ் வந்து கொடுத்துருந்துருப்போம். அதுதான் இந்த நம்ம மெட்டீரியலில் இருக்கிற வேல்யூஸ்க்கு வந்து இங்கே இதை நான் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட மெட்டீரியல் டிசி மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 5ல் வந்து டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 5ல் இதுக்கான இது வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா NH2OH அப்படிங்கிறதுல Nக்கு தான் கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம், எந்த எலமெண்ட்டுக்கு வேணுமோ அதை எக்ஸ்னு வச்சுக்குவோம். ப்ளஸ் ஹச்சுக்கு வந்து என்னது 1. ஸோ 2 ஹைட்ரஜன் 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து என்னது -2, ஒரே ஒரு ஆக்சிஜன் தான், ஸோ -2 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு வந்து என்னது +1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ அப்படியே இருக்கட்டும். 2 × 1 2 -2, இங்கே வந்து என்னது ஒரு +1 ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன ஆகும்னா கேன்சல் ஈச் அதர். ஸோ எக்ஸ் + 1 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0 ஆகும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறதான் என்னதுன்னா இதோட வேல்யூ. ஸோ இங்கே நம்ம கொஸ்டினில் வந்து NH2OH அப்படிங்கிறதுல என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோன்னா -1 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், melting and boiling point of transition series dash on moving from left to right of the periodic table.
இடைநிலை தனிமங்களின் உருகுநிலை மற்றும் கொதிநிலை ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஒரு டிரான்சிஷன் சீரீஸில் லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து நம்ம டிசிஏ மெட்டீரியல் பேஜ் நம்பர் 4லேயே இருக்குது. ஏன் இதெல்லாம் 4, 5 பேஜ் நம்பருக்குள்ளேயே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் யூனிட்டில் அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற அந்த ஒரு டாப்பிக்குள்ளேயே இந்த மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கவர் ஆயிடுது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் மெட்டாலிக் கேரக்டர், அதாவது எக்ஸப்ட் மெர்க்குரி. ஜெனரலாக மெர்க்குரி வந்து லிக்விட் இல்லையா, அது வந்து லிக்விட் மெட்டல்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஹார்ட் அண்ட் பிரிட்டலாக இருக்குது. இது எதை இண்டிகேட் பண்ணுது? அதோட கோவாலன்ட் கேரக்டரை இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் அன்ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், டியில் இருக்க அன்ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ்னால அது ஒரு குட் கண்டக்டராக இருக்குது. அண்ட் தென் மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஹை மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஏன்னா அது இங்கே வந்து அதோட மெட்டாலிக் கேரக்டர் நம்ம சொல்லிட்டோம். ஸோ டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து என்னது ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்டு தான். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட் போக போக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரைஸ் தான் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து இன்க்ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், SF6 molecule consists of octahedron geometry due to the dash type of hybridization. எண்முகி வடிவமுடைய SF6 மூலக்கூறு கொண்டுள்ள இனக்கலப்பினமாதல். அப்போது அதோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க SF6க்கு. ஸோ இந்த SF6க்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் நம்ம வந்து ஒரு குட்டி டேபிள் காலம் போட்டிருக்கோம். அது நம்ம மெட்டீரியலில் இருக்குது பேஜ் நம்பர் 45ல். இந்த டேபிள் காலமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்கோம். அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தால் என்னென்ன டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இருக்கலாம், அதோட ஜாமெண்ட்ரி என்னவாக இருக்கலாம். அதே மாதிரி 5, 6க்கு 4, 5, 6 3 கொடுத்துருக்கோம். பாசிபிள் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷனும் கொடுத்துருக்கோம், அதோட ஜாமெண்ட்ரிஸும் கொடுத்துருக்கோம். இங்கே SF6 பார்த்தீங்கன்னா SF6ஓட ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3d2 டைப் தான். எப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸு. அதே மாதிரி அது வந்து என்னது கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் நான் டாக்ஸிக், நான் ஃப்ளேமபிள். இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் அண்ட் நான் போலார் கேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா SF6 அப்படிங்கிறது வந்து சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. இந்த சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு வந்து நமக்கு இப்போது ஒரு மாலிகுல் இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுலில் வந்து அதில் எவ்வளோ அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது, அதில் நம்மளோட லிகான்ஸ் வந்து எவ்வளோ சரௌண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தோன்னா சல்ஃபர் தான் நம்மளோட சென்ட்ரல் மெட்டலில். இதில் வந்து சரௌண்ட் ஆகியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளூரின் தான் சரௌண்ட் ஆகியிருக்கு. ஸோ எஸ்ஸை சுற்றி எப்படி இருக்குன்னா 6 ஃப்ளூரின் சரௌண்ட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே இல்லை. சல்ஃபரை சுற்றி எல்லாமே வந்து ஃப்ளூரின் தான் அட்டாச் ஆகியிருக்கு. அண்ட் ஃப்ளூரின் வந்து 6 ஃப்ளூரின்ஸ் வந்து சல்ஃபரை சுற்றி அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே இல்லை அப்படிங்கும் போது நமக்கு இது என்ன தான் வரும் அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் தான் வரும். நமக்கு வந்து இந்த 45 and 46 பேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் இருக்குது அண்ட் லோன் பேர்ஸே இல்லைன்னா என்ன ஸ்ட்ரக்சர் வரும், அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which transition element does not completely fill the electron in 4s subshell? எந்த இடைநிலை தொகுதி தனிமம் 4s ஆர்பிட்டாலில் நிரப்ப முற்படாது. இப்போது 4s அப்படிங்கும் போது நமக்கு s ஆர்பிட்டாலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 2. ஸோ 4s வந்து என்னது 2. இங்கே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே 4s2 வந்து மேக்ஸிமம் வந்துடும் இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 எதுக்கு வந்து 4s வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கோபால்ட், நிக்கல், அயன், காப்பர் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர். அண்ட் இது நம்மளோட மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. காப்பருக்கு மட்டும் இல்லை, எல்லா எலமெண்ட்டுக்குமே கொடுத்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபால்ட் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து என்ன ஆகிடும், 4s2 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கோபால்ட் வந்து என்னது 27, அப்போ 4s2 3d7ன்னு வந்துடும். அயான் 26, 4s2 3d6ன்னு வந்துடும். நிக்கல் வந்து என்னது 3d8,
4s2ன்னு வந்துடும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே எஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுது. ஆனால் காப்பர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காப்பர் வந்து என்னது 3d9 4s2. ஆனால் நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3d10 4s1 அப்படின்னு தான் எழுதுவோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து டி ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டாவோ ஹாஃப் ஃபில்டாவோ ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். அதனால் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் புரிஞ்சிருக்கும். சியூ தான் கரெக்டான ஆன்சர். இது நம்மளோட மெட்டீரியலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்டு டூரிங் த டிடக்ஷன் ஆஃப் நிக்கல் அயான். எண்ணெய் அயனியை கண்டறியும் போது உருவாகக்கூடிய அணைவுச் சேர்மம். ஸோ இங்கே வந்து நிக்கல் டிஎம்ஜி, நிக்கல் டிஎம்ஜி3, நிக்கல் டிஎம்ஜி2, நிக்கல் டிஎம்ஜி. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 34 இதுக்கான ஆன்சர் இருக்குது. அண்ட் நிக்கல் டிஎம்ஜி தான் இதோட ஆன்சர். இந்த டிஎம்ஜி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமெத்தில் கிளையாக்சைம் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போ வந்து இந்த டிஎம்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ சொல்யூஷனில் அமோனியம் ஹைட்ராக்சைடு கூட, அப்போ என்ன ஆகுனா ஒரு பிரைட் ரெட் ப்ரெசிப்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரெசிப்டேட், அந்த கலர், அந்த பிரைட் ரெட் ப்ரெசிப்டேட் கலர் வந்து எதை நமக்கு மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் 2+ அயான்ஸ் வந்து இருக்கிறத தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா இங்கே வந்து நிக்கல் டிஎம்ஜி ஃபார்மேஷன், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே ஆன்சர் நிக்கல் டிஎம்ஜி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா சோடியம் டெட்ராக்ளோரோ டைசைனோஃபெரேட் 3 காம்ப்ளெக்ஸ். சோடியம் டெட்ராக்ளோரைடோ சைனோக்ரோமேட் 3 அணைவுச் சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை கண்டுபிடிக்கவும். ஸோ நமக்கு வந்து இங்கே இந்த கொஷினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஆன்சர் சி அண்ட் பேஜ் நம்பர் 10. நம்மளோட மெட்டீரியலில் அந்த யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நாமன்க்ளேச்சர் டிஸ்கஷன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த நாமன்க்ளேச்சர் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா இந்த மெட்டீரியல், இந்த கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு ஹிடனாக இருக்குது. நான் வந்து நிறைய அந்த ரூல்ஸை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷின் டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோடியம் என்ஏ, டெட்ராக்ளோரோ, டெட்ரா வந்து என்னது 4, டெட்ராக்ளோரோ Cl4, டைசைனோ 2 சைனோ, குரோமேட் Cr 3 காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன தான் அப்படின்னா Na3 Cr Cl4 Cn2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸஸ் ஷோஸ் விச் ஐசோமர்சம். இது வந்து எந்த ஐசோமர்சம் அப்படின்னு வந்து பார்க்கணும். இங்கே CO H2O5 Br SO4 அண்ட் CO H2O5 SO4 Brன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் அணைவுச் சேர்மம் எந்த மாற்றியத்தை குறிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. அது அயனைசேஷனா, ஹைட்ரேட்டடா, லிங்கேஜா, இல்லை எல்லாமே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷினுக்கான கண்டென்ட்டும் நம்ம பேஜ் நம்பர் 18 இருக்குது நம்ம டிசிஏ மெட்டீரியலில். அயனைசேஷன் ஐசோமர்சம் தான் ஆன்சர். எப்படின்னு பாருங்கள், இந்த டைப் ஆஃப் ஐசோமர்சம் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா ஒரு குரூப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் பிட்வீன் அந்த காம்ப்ளெக்ஸ் அயானுக்கும் அவுட் சைடில் இருக்கிற அயான்ஸுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குரூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கொஷினை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த SO4 வெளியில் இருக்கிற ஒரு குரூப்பை உள்ளேயும், உள்ளே இருக்க ஒரு குரூப்பை வெளியேயும் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இது வந்து எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னா அயனைசேஷன் ஐசோமர்சம்க்கு கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் மாறுறத போது இங்கே இது ரெட் வயலட் கலரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அக்வஸ் சொல்யூஷனில் ஒயிட் ப்ரிசிப்டேட் இருந்துச்சு அப்படின்னா BaSO4 வித் BaCl2 சொல்யூஷன் கூட அங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஃப்ரீ பொசிஷனில் SO4 அயான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த இது வந்து எப்படி இருக்கும், ரெட்டு, இந்த இது வந்து ரெட்டில் இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு SO4 ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா BaSO4 வித் BaCl2 கூட ரியாக்ட் ஆகும்போது ஒயிட் ப்ரிசிப்டேட்டில் இருக்கும். ஆனால் அதுவே SO4 உள்ளே இருக்கும் போது எப்படி இருக்கும், கான்ட்ராஸ்டாக வேறு மாதிரி தான் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அப்போ அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா
இந்த காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன் பாசிட்டிவ், சல்ஃபேட் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் காட்டாது. அப்போ அங்கே வந்து நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா சல்ஃபேட் வெளியே ஃப்ரீயாக இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அங்கே க்ரீம் கலர்டு ப்ரெசிபிடேட் இருக்கும், ஏன்னா ஏஜிபிஆர் ரியாக்ட் ஆகும்போது அதை வச்சு நம்ம பிஆர் வெளியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ SO4 வெளியில் இருந்தால் பேரியம் சல்ஃபேட் வித் பேரியம் குளோரைடு ரியாக்ஷனில் ஒயிட் ப்ரெசிபிடேட் கொடுக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெட். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ பிஆர் வெளியில் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏஜிபிஆர் AgNO3 போட்டோம் அப்படின்னா ஏஜிபிஆர் வந்து நமக்கு க்ரீமி கலர்டு ப்ரெசிபிடேட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சல்ஃபேட் வெளியில் இருந்துச்சுன்னா அது பேரியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகிறப்போ பேரியம் சல்ஃபேடாக மாதிரி இருக்கும். அப்போ SO4 2- அயான்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுவே பிஆர் வெளியில் இருந்துச்சுன்னா AgNO3 கூட ரியாக்ட் ஆகி AgBr கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஃப்ரீ பிஆர் அயன்ஸ் வெளியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயனைசேஷன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஜாமெண்ட்ரி ஆஃப் FeH2O6 2+? ஸோ இப்போ FeH2O6 2+ அப்படிங்கிற அயான் வந்து என்ன ஜாமெண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. FeH2O6 2+ அயானிக் சேர்மத்தின் வடிவம் என்ன அப்படின்னு. அது வந்து நான்முகியா, எண்முகியா, சதுரதளம், முக்கோண இரட்டை பிரமிடு, டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல், ஸ்கொயர் பிளானர், ட்ரைகோனல், பைபிரமிடல். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 61 இருக்குது. அண்ட் இதோட ஆன்சர் ஆக்டாஹெட்ரல். ஏன் இதை நான் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா FeH2O6 2+ அயான்ஸ் தான். ஸோ H2O அப்படிங்கிறது வந்து ஒரு வீக்கான லிகாண்டு. அதனால Fe அயான்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து அன்பேர்டாக தான் இருக்கும், பேரப் ஆயிருக்காது. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுனாலே அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பேராமேக்னெட்டிக்காக தான் இருக்கும். ஸோ பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு FeH2O6 இருக்குது. ஸோ FeH2O6 வந்து இப்படி தான் நமக்கு அலைன் ஆகும். ஸோ அதனால் இது வந்து என்ன ஜாமெண்ட்ரி அப்படின்னா நமக்கு ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரி. H2O6 கோஆர்டினேஷன் சைட்ஸ்லையும் ஆட் ஆயிரும். இப்போது இன்கேஸ் வந்து உங்களுக்கு இங்கே H2O இல்லாமல் வேறு மாலிகுல் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லிகாண்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆயிரும். எலக்ட்ரான்ஸ் பேரப் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வந்து பேராமேக்னெட்டிக்காக இருக்காது, டயமேக்னெட்டிக்காக இருக்கும். அப்போ ஜாமெண்ட்ரியும் நமக்கு மாறும். இங்கே இது அன்பேர்ட் அண்ட் பேராமேக்னெட்டிக் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன இருக்குன்னா 6 கோஆர்டினேஷன் சைட்ஸில் ஆட் ஆகி ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரியில் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் CONH3 4Cl2Cl the primary valency of cobalt 1367 CONH3 4Cl2Cl நில் கோபால்ட்டின் முதன்மை இணைத்திறன். ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா வெர்னர் தியரியிலேருந்து வந்திருக்கு. வெர்னர் தியரி வந்து ப்ரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சின்னு 2 டைப்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ ப்ரைமரி வேலன்சி தான் இங்கே நமக்கு இந்த காம்பவுண்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைமரி வேலன்சி வந்து பார்த்திங்கன்னா அது ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெர்னர் தியரி வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. வெர்னர் வந்து கோஆர்டினேஷனோட ஃபாதர், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட ஃபாதர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ப்ரைமரி வேலன்சி தான் நமக்கு அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பிள், நீங்கள் இந்த மாலிகுலுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ப்ரைமரி வேலன்சி தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து CO சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் இந்த NH3 வந்து உங்களுக்கு நியூட்ரல் ப்ளஸ் 2Cl -1 இன்ட்டு என்னதுன்னா ஒரு -1 இருக்கும். இங்கே ஒரு Cl. ஸோ எக்ஸ் -2 இங்கே ஒரு -1 டோட்டலாக -3 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா 3. இதுதான் வந்து நம்மளோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருமோ அதுதான் நம்மளோட ப்ரைமரி வேலன்சி. ஸோ இந்த கொஷனுக்கு பார்த்திங்கன்னா 3 தான் ஆன்சர். சாரி, இங்கே மிஸ்டேக் இருக்குது, இது 3. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 44 இருக்குது. ஸோ ப்ரைமரி வேலன்சி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் அந்த வேலன்சி அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வரும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு. இது வந்து நான் டைரக்ஷனல். அதே மாதிரி ஒரு மாடர்ன் டேர்ம்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரைமரி வேலன்சி இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு அதை தான் நம்ம ப்ரைமரி வேலன்சின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது நம்ம ஈஸியாக அப்படி டிவைட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ இங்கே இதுதான் என்னதுன்னா ப்ரைமரி வேலன்சி. இங்கேயும் நமக்கு கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இங்கே வந்து H2O போட்டிருக்கோம், நம்ம கொஸ்டினில் வந்து NH3 இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து நம்ம மெட்டீரியலில்
H2Oன்னு இருக்குது, அங்கே அவங்க NH3 போட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்னென்னா ரெண்டுமே நியூட்ரலான ஒரு லிகாண்டு தான். அதனால் ரெண்டுக்குமே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஸோ ப்ரைமரி வேலன்சி இதுக்கும் 3 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் டஸ் நாட் ஒபே EAN ரூல்? EAN ரூலை ஒபே பண்ணாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த EAN ரூலை ஒபே பண்ணாதது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 4ல் பின்வரும் அணைவுச் சேர்மங்களில் EAN விதியை பின்பற்றாதவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா VCO6 தான். இதுவும் நம்ம பேஜ் நம்பர் 65ல் இருக்குது. அதாவது ஃபிசிக்கலி EAN அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் அரௌண்ட் அண்ட் சென்ட்ரல் ஆட்டம் வித்தின் த காம்ப்ளெக்ஸ் இன்க்ளூடிங் த எலக்ட்ரான்ஸ் அக்செப்டட் ஃப்ரம் த லிகண்ட். அது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சரௌண்ட் பண்ணி இருக்குது, லிகண்ட் அக்செப்ட் ஆகியிருக்க லிகாண்டையும் சேர்த்து வச்சு. ஸோ EAN ஆட்டம் EAN நீங்கள் சென்ட்ரல் ஆட்டமுக்கு பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் மைனஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் வித் சைன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த லிகாண்ட் அப்படிங்கிறது. இங்கே VCO6 அப்படிங்கிறது EAN ரூல் ஒபே பண்ணலை. ஏன்னா இந்த EAN ரூல் வந்து அந்த மெட்டலுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்கோ அதே அளவு ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் எனி எலக்ட்ரான் வந்து அதோட லிகாண்டுக்கும் ப்ரொவைடட் பை இட்ஸ் லிகாண்டுக்கும். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அட்டாமிக் நம்பர் அப்படின்றதுக்கும் நோபல் கேஸஸ்க்கு ஈக்குவலாக. இது எதையுமே இது ஒபே பண்ணலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சென்ட்ரல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். இது பேஜ் நம்பர் 53ல் இருக்கும். ஸோ இங்கே வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் மாடல் தான். அதுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் தான் இருக்குது. லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் தான் இருக்குது. இது நம்மளோட பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. இதையும் நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இப்போது இதில் வந்து நம்ம அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த தேர்ட் யூனிட்லேருந்து இருக்குது. இந்த 15 கொஸ்டின்ஸில் 12 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட மெட்டீரியல்லையே கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கவர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். அதாவது நம்ம வந்து ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், மெட்டல்னா என்ன, லிகாண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து குவார்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதில் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து நம்ம மிஸ் பண்ண ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ருத்தீனியம் குளோரின் ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின். ஸோ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறதோட ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா குளோரிடோ ட்ரிஸ் ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின் ருபீடியம் 1 அப்படிங்கிறது. இது வந்து ஒரு குவார்டினேஷன் காம்பவுண்டு தான். குவார்டினேஷன் சென்டர் வந்து என்னென்னா நம்மளோட சென்ட்ரல் ஆட்டம் வந்து ரோடியம். ஸோ இது வந்து நிறைய எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல் ஃபார்முலா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எழுதணும் அப்படின்னா RHCl-PPH3 அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு 3 வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ FH அப்படிங்கிறது வந்து ட்ரைஃபினைல் ஃபாஸ்பின் அப்படிங்கிறது தான். P அப்படிங்கிறது பாஸ்பின், pH வந்து ஃபினைல். ஸோ இது வந்து ஒரு ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் குவார்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் சாலிடாக இருக்குது. இது நம்மளோட டெக்ஸ்ட்டில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெஸ்லஸ் ரியேஜென்ட்டு. இது வந்து என்ன மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து கிடையாது. ஆக்சுவலாக நெஸ்லஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது மெர்க்குரி அயோடைடு அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா Hg. ஸோ ஒரு அல்கலின் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா K2HgI4 அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ப்ரௌன் ப்ரெசிப்டேட்டு. இதில் அயோடின் வந்து என்னதுன்னா மெலனன்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரௌன் ப்ரெசிப்டேட் வந்து எது கூட, அமோனியா கூட. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NH4+ அயான்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ மெர்க்குரி குளோரைட் கூட பொட்டாசியம் அயோடைடு ரியாக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது என்னதுன்னா மெர்க்குரி அயோடைடு அப்படிங்கிறது. ஸோ அது கூட அகெயின் பொட்டாசியம் அயோடைடு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு நெஸ்லஸ் ரியேஜென்ட் கிடைக்கிது. அதில் ஃபார்ம் ஆகிருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிற மெட்டல் வந்து மெர்க்குரி தான். அடுத்த கொஸ்டின், the greatest binding energy per nucleon of the stable elements with the mass number between 40 and 120 is. எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி ஒரு நியூக்ளியானுக்கு வந்து ஸ்டேபிள் எலமெண்ட் இருக்குது, மாஸ் நம்பர் 40லேருந்து 120 வரைக்கும் அப்படின்னு. இது 8.5 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். இதுவும் நம்ம டெக்ஸ்ட்டில் கிடையாது. த பீக் இண்டிகேட்ஸ் தட் தீஸ் நியூக்ளியஸ் ஆர் ரிலேட்டிவ்லி மோர் ஸ்டேபிள். அது அந்த இதில் கர்வை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் 8.5 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் போகுது பெர் நியூக்ளியானுக்கு இந்த ரேஞ்சுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நெய்பரிங் நியூக்ளியை விட அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பீக் வேல்யூ தான் 8.5 மில்லி எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த யூனிட் 3ல வந்து அவுட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸ்க்கு 12 கொஸ்டின்ஸுக்கு நம்ம கண்டென்ட்டில் நம்மளோட மெட்டீரியல் வந்து கவர் ஆகியிருக்கு. எக்ஸாக்டாக நிறைய கொஷின்ஸ் இருக்குது அண்ட் ரிலேட்டட், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள் H2Oக்கு பதிலாக அவங்க வந்து NH3 கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நமக்கு நிறைய கவர் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.